ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக டைரக்டர் தாமோதரன் செல்வகுமார் இயக்கத்தில் ஆனந்த் அக்ஷயா நடிப்பில் ஒரு சூப்பரான ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ஆத்மிகா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆத்மிகா அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயின் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ரிப்போர்ட்டராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போலீஸால் வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியான கேஸ் வந்து வருது. அந்த கேஸ் எடுத்து வந்து ஹீரோயின் வந்து விசாரிக்க நிறைய மர்மமான விஷயங்கள் வந்து வெளியில் வருது. அதே சமயத்தில் வந்து அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறனால நம்ம ஹீரோயினை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மிரட்டுறாங்க. அது யார், எதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து மிரட்டுறாங்க, அந்த கேஸுக்கு வந்து யார் வந்து சம்மந்தப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரியான கதை தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி ஹாரர் ஸ்டோரி உள்ள ஒரு மூவி தான். இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்து அந்த கேஸை பற்றி விசாரித்து அது யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸில் வந்து எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கேஸில் வந்து யார் இன்வால்வ் ஆகிருக்கா, அந்த கேஸுக்கு சம்மந்தம் பண்ணவங்க யார் அப்படின்னு அந்த கண்டுபிடிக்கிற சீன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரொம்பவுமே வந்து படம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல பெட்டராக பண்ணியிருந்தாலுமே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய சொதப்பலான சீன்ஸ் வந்து இருக்கும். ஒரு கேஸை பற்றி விசாரிக்கிற மாதிரியான மூவியாக இருந்தாலே வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து நல்லா பெட்டராகவே வந்து பண்ணியிருக்கணும். அதை தான் இந்த படத்தில் வந்து நல்லா மைனஸாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா போல்டாக வந்து எடுத்திருந்தா வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான ஹாரர் மூவியாக வந்து இது வந்து இருந்திருக்கும். அதில் வந்து இவங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஓவரால் இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 10க்கு 6 கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ஹாரர் மூவி பார்க்கணும்னா சைடில் தெரிந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.